நண்பர்கள் அனைவருக்கும் காலை மாலை மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பனர். உன்னை வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெஸ்ட் அடிக்கிறது அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. டெஸ்ட் அடிக்கிறதுக்கான அப்டேட் வந்துருச்சா பிரதர், டெஸ்ட் அடிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அதை பற்றி நம்ம தீர விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் வீடியோ போடணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து நான் வீடியோ போடாமல் இருந்தேன். ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு டெஸ்ட் அடிக்கலாமா அடிக்க முடியாதா, டெஸ்ட் அடிக்கிறதுல வந்து என்னென்ன மாதிரி வந்து அப்படி அடிக்கிறாங்கன்னா எந்த மாதிரி வந்து ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க, இது எப்போ தான் அந்த பிரச்சனை சரியாகும், இப்போ டெஸ்ட் அடிக்க முடியல அப்படின்னா அடுத்து என்ன பண்ணுறது அப்படின்ற எல்லாத்த பற்றியும் ரொம்ப டீட்டெயிலாக கடைசி வரைக்கும் பார்த்துடலாம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா? நம்ம டெலிகிராமில் ஒரு பையன் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாப்புல, பிரதர் நான் கிட்டத்தட்ட 1.5 வருஷமாக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் டெஸ்ட் அடிக்கிறதுக்காக, டெஸ்ட் அடிச்சுட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், இன்னமே ஓப்பன் ஆகலை, தயவுசெய்து அதோட அப்டேட் என்ன அப்படின்னு சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாப்புல. ஸோ இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் நமக்கு வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ அதுக்கு உண்டான வீடியோவாக தான் இது இருக்க போகுது. ஓகேங்களா? வெளிநாட்டு வேலைவாய்ப்பு தகவல்கள், வெளிநாட்டுக்கு வந்து எப்படி போகிறது, ஏமாறாமல் எப்படி போகிறது அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம ரெகுலராக வந்துட்டு வீடியோஸாக போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தெளிவாக இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் வந்துட்டு அதை பார்த்து தெரிஞ்சு அதுக்கப்புறம் நீங்கள் வெளிநாட்டுக்கு வந்து முயற்சி செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நிறைய பேர் ஏமாந்துருக்காங்க. நம்ம வீடியோவை பார்த்தவங்க யாரும் ஏமாறுறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. ஸோ தயவுசெய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் அடிக்கிறத பற்றி பார்த்துருவோம். 2025 இப்போ வந்து நம்ம 7வது மாதத்துக்கு வந்துட்டோம். ஜூலை மாதம் இந்த வீடியோ நம்ம அப்லோட் பண்ணுறோம். இது வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இன்னமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் சென்டரோட நிலைமை வந்து பழைய நிலைமைக்கு திரும்பாமல் தான் இருக்குது. லாஸ்ட் இயர் பார்த்தீங்க அப்படின்னா வந்து டெஸ்ட் சென்டர் எல்லாமே என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக வந்து ஓப்பன் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனால் இந்த இயர் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 6 மாதம் முடிஞ்சிருச்சு, 7வது மாதமும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இன்ன வரைக்குமே வந்து டெஸ்ட் சென்டர் ஓப்பன் பண்ணாமல் தான் இருக்காங்க. அதுக்கு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னமுமே வந்து கோட்டா வந்து அதிகப்படுத்தலை. இதை பற்றி நான் நிறையா பேர்கிட்ட விசாரித்தேன். ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி சொன்னாங்க. அவங்க என்னென்ன சொன்னாங்க அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ டெஸ்ட் சென்டர் ஓப்பனில் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சென்னையில் ஒரு சில டெஸ்ட் இன்ஸ்டியூட் ஓப்பனில் தான் இருக்குது. ஓகேங்களா? இருக்குன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 விஷயம் பண்ணுறாங்க. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா, அதர் கண்ட்ரிக்கு வந்து ஆளுங்களை வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ண வச்சு ட்ரைனிங் கொடுத்து அனுப்பிக்கிட்டு இருக்காங்க. இந்த வேலையை பார்க்குறாங்க. ஒரு சில இன்ஸ்டியூட்டில் சிங்கப்பூருக்கு டெஸ்ட் அடிக்க வைக்கிறாங்க. ஆனால் அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, 1 கோட்டா 2 கோட்டா 3 கோட்டா அந்த மாதிரி மாதத்துக்கே 3 பேர் ஏறுறது, மாதத்துக்கே 4 பேர் ஏறுறது, கோட்டா இங்கே இல்லாமல் ஹைதராபாத் வரைக்கும் கூட்டி போய் அங்கே போய் டெஸ்ட் அடிக்க வைக்கிறது, இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. சரி, அந்த ஒருத்தங்க 2 பேர் 3 பேர் அந்த மாதிரி ஏறுறதுல நம்மளால் ஏற முடியுமான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக காம்படிஷன் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் தெளிவாக பார்த்துக்கோங்க. கிட்டத்தட்ட வந்துட்டு 2 வருஷத்துக்கு முன்னாடி அட்வான்ஸ் பே பண்ணவங்க, அட்மிஷன் போட்டவங்க கூட இன்னுமே வெயிட்டிங்கில் இருக்கிறாங்க. ஸோ இப்போதைக்கு நீங்கள் போய் அட்மிஷன் போட்டாலோ, இப்போதைக்கு நீங்கள் மூவ் பண்ணீங்க அப்படின்னாலோ வாய்ப்புகள் குறைவு. அதே மாதிரி உங்கள்கிட்ட ஒரு கேள்வி, நீங்கள் வந்து டெஸ்ட் இன்ஸ்டியூட் யார்ட்டையாவது பேசுனீங்களா, விசாரிச்சிங்களா, அவங்க உங்கள்கிட்ட என்ன பதில் சொன்னாங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, புதுசாக நீங்கள் போய் டெஸ்ட் அடிக்கிறது அப்படிங்கிறதோ, இல்லை டெஸ்ட் அடிச்சு சிங்கப்பூர் போகிறது அப்படிங்கிறதோ தமிழ்நாட்டிலேருந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம், முடியாது அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா? அப்போ இந்த பிரச்சனை எப்போ சரியாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக வந்து யாருக்குமே தெரியாது. கவர்மெண்ட்லேருந்து எப்போ ரூல்ஸ் வந்து மாறுதோ, எப்போ வந்து கோட்டா அதிகப்படுத்துகிறாங்களோ அப்போ தான் இந்த பிரச்சனை சரியாகும். நான் இன்னொரு இடத்துல வந்து ஒருத்தர்கிட்ட கேட்டேன், ஏங்க இந்த பிரச்சனை சரியே ஆக மாட்டேங்குது, இதுக்கு என்ன தான் காரணம், இது எப்போ தான் சரியாகும்னு கேட்டதுக்கு அவங்க சொன்ன பதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் எல்லா நாட்டு மக்களுமே வந்து ஈவனாக வந்து உள்ளர இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறதாகவும், ஸோ அதனால் எல்லா நாட்டுக்குமே வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க, மற்ற கண்ட்ரிக்கும் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. அப்படி இருக்கிறப்ப இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்துட்டு தமிழ்நாட்டிலேருந்து டெஸ்ட் அடித்து போயிருக்காங்க. ஆனால் மற்ற கண்ட்ரியை கம்பேர் பண்ணுறப்ப தமிழ்நாட்டிலேருந்து இந்தியாவிலேருந்து தான் ஒர்க்கர்ஸ் அதிகமாக இருக்கிறாங்க. அப்படிங்கிறதுனால மற்ற கண்ட்ரியில் எல்லாத்துலேயுமே அதுக்கு ஈக்குவலாக வந்து ஒர்க்கர்ஸை வந்து எடுக்கிறதுக்கான முயற்சியில் வந்து இறங்கியிருக்காங்க. ஸோ அப்போ எடுத்துகிட்டு நமக்கு வரையில தான் வந்துட்டு நமக்கு வந்து கோட்டா வரும். அது எப்போ வரும்னு உறுதியாக தெரியாது அப்படிங்கிற மாதிரி இன்னொருத்தர் சொன்னார். இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சொன்னது தான். ஓகேங்களா? இதனால தான் வந்து நமக்கு கோட்டா வரலன்னா சொல்ல முடியாது. ஓகேங்களா? ஒரு சில பேர் முன்னாடி என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறையா பேர் டெஸ்ட் அடிச்சுட்டு போகாமல் இருக்கிறாங்க, சர்டிஃபிகேட் வாங்கிட்டு போகவே இல்லை, அதனால தான் வந்துட்டு நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து கோட்டாவை கம்மி பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ ஒவ்வொருத்தங்களும் ஒன்று ஒன்று சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் என்ன காரணங்கிறது தெரியலை. ஆனால் இன்னமுமே கோட்டா அதிகப்படுத்தவே இல்லை. அப்போ வெளிநாட்டுக்கு எப்படி தான் போகிறது அப்படின்னா, நீங்கள் டிகிரி ஹோல்டர் அந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா இப்போ இ பாஸ் வேகன்சி ரொம்ப அதிகமாக வருது. இ பாஸ், எஸ் பாஸ், என்டிஎஸ் பர்மிட்டு அந்த மாதிரி போகலாம். நீங்கள் படிக்கவே இல்லை, கம்மியாக தான் படிச்சிருக்கீங்க அப்படின்னா சிப்யார்டு, பிசிஎம் பர்மிட்டு இந்த மாதிரி இதில் போகலாம். அதுவும் இல்லை அப்படின்னா நீங்கள் வேறு கண்ட்ரிக்கு ட்ரை பண்ணலாம். அரபு கண்ட்ரி அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ அதுவும் இல்லை அப்படின்னா இப்போதைக்கு நீங்கள் வந்து எமர்ஜென்சியாக நான் போகணும், கொஞ்சம் அதிக சம்பளத்தில் போகணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிங்க அப்படின்னா, ஷார்ட் டைமில் சம்பாதிக்கணும்னு நினச்சிங்கன்னா டிஇபி பாஸ் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதில் போகலாம். ஸோ இந்த பாஸ்லெல்லாம் நீங்கள் போகிறது பெஸ்ட்டு. அப்போ டெஸ்ட் அடித்து போகவே முடியாதானா? இப்போதைக்கு போக முடியாது. ஒரு சில பேர் சொல்லுவாங்க, நான் வந்து அங்கே போயிட்டு சிங்கப்பூரில்
போயிட்டு டெஸ்ட் அடிக்கிற மாதிரி பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஒரு சில பேர் வந்து இந்த மாதிரி சொல்லி ஏமாற்றவும் செய்கிறாங்க. இந்த மாதிரி அங்கே போயிட்டு வந்து கம்பெனி வந்து உங்களை டெஸ்ட் அடிக்க வைப்பாங்க. நீங்கள் வந்து 4 லட்சம் கட்டுங்க, 5 லட்சம் கட்டுங்க, அங்கே போய் நீங்கள் எதுவும் பணம் கட்ட தேவையில்ல அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து நிறைய ஏமாற்று வேலையும் நடக்குது. ஒரு சில பேர் உண்மையாகவும் பண்ணுறாங்க. ஆனால் 90% ஏமாத்துறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. நீங்கள் போய் 1 வருஷம் கழிச்சு தான் டெஸ்ட் அடிக்க வைப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அந்த 1 இயரில் வந்து ஏஜென்ட் வந்து எங்கே இருப்பாருன்னு அவங்களுக்கு தெரியாது. திருப்பி போய் அவர்கிட்ட கேட்டுக்கிட்டுலாம் இருக்க முடியாது. பிசிஎம் சிபிஆர் பர்மிட்லலாம் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா சம்பளம் ரொம்ப கம்மி. அதனால் நீங்கள் அதிகமான அமௌண்ட் கட்டி போனீங்க அப்படின்னா போட்ட காசை எடுக்க முடியாது. அதனால் நீங்கள் எந்த வேலைக்கு போகிறீங்களோ, எந்த பர்மிட்டுக்கு போகிறீங்களோ அதுக்கு தகுந்த காசை மட்டும் கட்டி போங்க. அதை விட்டுட்டு அங்கே போய் டெஸ்ட் அடிக்கலாம்னு சொல்கிறாங்கன்ட்டு அதிகமான அமௌண்ட்லாம் கட்டி போனீங்க அப்படின்னா ஏமாற்றம் மிஞ்சுவதற்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. அதே மாதிரி இப்போ நீங்கள் பிசிஎம் பர்மிட்டில் போகிறீங்க, அங்கே போயிட்டு நீங்களே டெஸ்ட் அடிச்சுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது முடியாது. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா முன்னாடியெல்லாம் யார் வேணாலும் போய் பர்மிட்டை கொடுத்தோ இல்லை பாஸ்போர்ட் ஜெராக்ஸ் காப்பியை கொடுத்தோ டெஸ்ட் அடிச்சிட முடியும். இப்போலாம் பார்த்தீங்கன்னா கம்பெனி லெட்டர் அப்படிங்கிறது கண்டிப்பாக கேட்குறாங்க. ஸோ எந்த கம்பெனியுமே வந்து கம்பெனி லெட்டர் வந்து அந்த ஒர்க்கரை வந்து டெஸ்ட் அடிக்க அலோவ் பண்ணுறதுக்கான கம்பெனி லெட்டர் அவ்வளோ சீக்கிரம் தரமாட்டாங்க. ஸோ கம்பெனி சைட்லேருந்து உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்காது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து டெஸ்ட்டு அங்கே போய் அடிக்க முடியாது. அப்போ நீங்கள் வந்து பிசிஎம் சிபிஆர் பர்மிட்டில் போனீங்க அப்படின்னா என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, மற்ற கோர்ஸ் ஏதாவது பண்ணலாம். உங்கள் ஃபீல்டில் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச கோர்ஸ் பண்ணலாம், இல்லை டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வேணால் பண்ணலாமே ஒழிஞ்சு, இப்போதைய சுச்சுவேஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிங்கப்பூர்லேயும் உங்களால் டெஸ்ட் அடிக்க முடியாது, இங்கேயும் டெஸ்ட் அடிக்க முடியாது. இதுதான் இப்போதைக்கு சுச்சுவேஷன். கசப்பான உண்மையும் இதுதான். நம்ம வந்து பொய்யாவோ இல்லை கூட குறைச்சோ எதுவும் சொல்ல போகிறது கிடையாது. இப்போதைய சுச்சுவேஷன் இதுதான் இருக்குது. அதனால் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, வேறு பர்மிட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இல்லை நான் இதில் தான் போகணும், டெஸ்ட் அடித்து தான் போகணுன்ற வைராக்கியத்தோடு இருக்கேன் அப்படின்னா நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். இன்னும் எவ்வளோ நாள் ஆகும் அப்படிங்கிறது உறுதியாக வந்து சொல்ல முடியாது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் சப்போஸ் உங்களால் டெஸ்ட் அடிக்க முடியலை, நான் வேறு பாஸில் போகணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, நீங்கள் எஸ் பாஸாக இருக்கட்டும், இ பாஸாக இருக்கட்டும், என்டிஎஸ் பர்மிட்டாக இருக்கட்டும், சிபிஆர் பர்மிட்டு, பிசிஎம் பர்மிட்டு, டிஇபி பாஸ், இது எல்லா பாஸுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சைட்லேயே வந்துட்டு ஒரு குரூப் கிரியேட் பண்ணி லைசன்ஸ்டு ஏஜென்சி மூலமாக வர ஜாப் வேகன்சி எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம அந்த குரூப்பில் போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த குரூப்போட வாட்ஸ்அப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா எந்த விதத்துலையும் ஏமாறாமல் ரொம்ப குறைஞ்ச அமௌண்ட்டில் நல்லபடியாக வந்து நீங்கள் வெளிநாடு போக முடியும். ஸோ மறக்காமல் அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போதைக்கு கோட்டா இல்லை. நீங்கள் வந்து பிசிஎம் பர்மிட்லையோ இல்லை சிபிஆர் பர்மிட்லையோ இல்லை எந்த பர்மிட்லையாவது நீங்கள் போகிறீங்கன்னு வச்சுங்க. அங்கே போயிட்டு நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறீங்க, கொஞ்சம் சம்பாதிக்கிறீங்க. சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கையில் திடீர்னு கோட்டா வந்துருச்சு அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் திருப்பி ரிட்டர்ன் வந்து கூட டெஸ்ட் அடிச்சுட்டு திருப்பி நீங்கள் சிங்கப்பூர் போக முடியும். ஓகேங்களா? ஸோ அது மாதிரி பண்ணுறதுனாலும் நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். இது சம்மந்தமாக வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கண்டிப்பாக நான் சொல்கிறேன். வேறு ஏதாவது டெஸ்ட் இன்ஸ்டியூட் வந்து திறந்திருக்கா அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த டெஸ்ட் இன்ஸ்டியூட் வந்து டெஸ்ட் அடிக்க போகலாங்கிற மாதிரி இந்த சப் ஏஜென்ட்டுகள்லாம் வந்து ஏமாத்துறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. கரெக்டாக உஷாராக வந்து இது பண்ணுங்கள். நம்ம ரீசெண்டாக வந்துட்டு ஹைடெக் இன்ஸ்டியூட் போயிருந்தப்போ கூட சொன்னாங்க. அதாவது இன்ஸ்டியூட்டில் கேட்காம சப் ஏஜென்ட்டுக்கிட்ட அமௌண்ட்டை கட்டிடுறாங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் மெயின் டெஸ்ட்டுக்கு கூப்பிடலங்கிறப்ப டேரெக்டாக ஹைடெக் வந்து இன்ஸ்டியூட்டுக்கே ஃபோன் பண்ணுறாங்க. அப்படின்றப்ப இல்லைப்பா நாங்களாம் எதுவுமே அமௌண்ட் வாங்கலை, அவங்க தான் வந்துட்டு சப் ஏஜென்ட் தான் வாங்கியிருப்பாங்க போல், எங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாதுப்பா, நீங்கள் அவங்கள்ட்ட அமௌண்ட்டை திருப்பி வாங்கிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் சப் ஏஜென்ட் நம்பிலாம் எதுவுமே பணம் கட்டாதீங்க. டெஸ்ட் அடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி பணம் கட்டாதீங்க. இப்போதைக்கு பணம் யாரும் கேட்க மாட்டாங்க. அப்படி உங்களுக்கு ஏதாவதுனா நீங்கள் நேரடியாக இன்ஸ்டியூட்டுக்கே போயிருங்க. நேரடியாக இன்ஸ்டியூட்டில் போய் அவங்கள்ட்ட நீங்கள் என்ன கொஸ்டின்னாலும் கேட்டுட்டு அவங்க ஓகே சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் பணம் கட்டி நீங்கள் மூவ் பண்ணுறதுனா மூவ் பண்ணுங்கள். ஏன்னா இன்ஸ்டியூட் வந்து பொய் சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஏன்னா அவங்க அரசு அனுமதியோடு தான் இயங்குவாங்க. அவங்க பொய் சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஸோ டேரெக்டாக எதாக இருந்தாலும் டேரெக்டாக மூவ் பண்ணுறது உங்களுக்கு அமௌண்ட்டும் கம்மியாகும், நேர்மையாக உண்மையாகவும் பண்ணி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் அருண். பாய்.